ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்து நம்ம விஜய பத்தி கண்டிப்பா பேசணும். விஜய்க்காக மட்டும் தனியா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நெனச்சேன். கண்டிப்பா அவர் நிஜமாவே பாவம் தாங்க. இன்னி வர காலங்கள்ல வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாரு, எவ்வளோ வருத்தத்தோட இருப்பாரு, எவ்வளோ ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். விஜய் தனித்து விடப்படுவார் அப்படின்றதான். தனியா இருப்பாரு. தாத்தாவோட அரவணைப்பு மட்டும்தான். அவர் வந்து அன்புக்காக ஏங்குறாரு. அன்பு தான் நமக்கு அன்பு கிடைக்கல. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவர் வந்து நடிக்கிறார் இல்லையா? அதனால் வந்து இது படம் அப்படின்னா கூட சட்டுன்னு முடிப்பாங்க. இது வந்து சீரியல்ன்றதுனால கொஞ்சம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்யோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பாவமாக அப்பாவியாக வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான். அவள் ஆல்ரெடி அப்படி தான் அவருக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ வந்து தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் படுவார். ஏன்னா அவர் வந்து யாருமே பேச மாட்டாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ குமரன்கிட்டலாம் ரொம்ப அட்டாச்சாக இருந்தார் இல்லையா? அப்போ அவர் வந்து பேச மாட்டார். காவேரியை வந்து அவர் முழுசாக அவரோட மனசுக்குள்ளே வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அதனால் காவேரியும் பேச விட மாட்டாங்க. இப்போ காவேரி பேசணும்னு நினச்சா கூட பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமாக இனி வரும் காலங்களில் விஜய்க்காக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. பாவம் விஜய்.